என் மனைவி பார்த்தீங்கன்னா காப்பிக்கு வந்து சுண்டலை வச்சு காப்பி போட்டாச்சு. இது காலையிலே ஊற வச்சுட்டேன். சாப்பாடு செஞ்சு முடிச்சோடனே ஊற வச்சுட்டேன்னா, இப்போ அவிச்சு காப்பி போட்டாச்சு. இது கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பிள்ளைகளுக்கு காலேஜ் முடிஞ்சு வரும்போதே இட்லியை ஊற்றி வச்சுருவோன்னு இட்லியை வச்சாச்சு. ஏன்னா டெய்லி தோசையாக சுட்டு தள்ளின எண்ணெய் இப்படி டெய்லி இட்லியை வைக்க வச்சிருச்சு இந்த மாவு. நான் சொன்னேன்ல சரியாகவே அறப்படலை. அதனால் இந்த மாவை வச்சு அழகு பார்க்க முடியாது பார்த்தீங்களா. அதனால இட்லியாக வச்சோம்னா சீக்கிரம் காலி ஆயிரும். ஏன்னா பாதி துணிலையும் பாதி இட்லிலையுமா இருக்குமா மாவு. அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் காலி ஆயிரும். அந்த இட்லி அவிக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, தோசை சுட்டால் தோசைக்கல்லை தூக்கி தூர வச்சிடலாம். ஆனால் இட்லி அவிச்சோம்னா அதில் 2 தட்டு பாத்திரம் மூடி வந்துடும். அப்புறம் இட்லி துணின்னு வந்துடுமா. அதனால தான் இட்லி அவிக்கிறதே கிடையாது. சரி இன்றைக்கி வேறு வழி கிடையாது. இந்த மாவு காலியாவது வரைக்கும் நம்ம வீட்டில் இட்லி தான். அதனால் டெய்லி தோசையாக பார்த்தவங்களுக்கு நம்ம டெய்லி இட்லியாக பார்ப்பியா. அதுலேயும் ஒரு சொட்டு மாவு வீணாக்கக்கூடாது. நானும் ஊற்றி ஊற்றி சுடுதேன். ஆனால் அதில் பாதி இட்லி துளிலாம் இருக்கும்னு அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மாவு வீணாக போகிறது தான். இந்த ரேஷன் அரிசியில் தான் போடுறோம். இருந்தாலும் ஒரு சொட்டு மாவு வீணாக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாவைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காய்ச்ச பாவைக்காய் தான். இந்த இலையும் பாவைக்காயும் பச்சை பச்சையாக கிடக்கிறதுனால பாவைக்காய் எங்கே கிடக்குனே தெரிய மாட்டேக்கா. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது பழுத்து மஞ்சள் ஆனப்பிறகு தான் அதை தூக்கிட்டு வந்திருக்கோம். இனிமேல் இதை என்ன செய்ய, இது கூட்டு வைக்க முடியாது. இனிமேல் அதை என்ன செய்யணும், விதைக்கி கொஞ்சம் காய வச்சு விதைக்கே யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அந்த பெரிய பெரிய பாவைக்காய் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இதே விதைய போட்டால் திருப்பியும் பெரிய பாவைக்காய் வரும்ல. இந்த இந்த பாவக்காய் பார்க்கும்போது எனக்கு இந்த ஏதோ ஒன்றில் பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளை எல்லா காய்கறியும் கரெக்டாக சொல்லும். அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் பார்த்தா மட்டும் இந்த முதல்ல இருக்குல்ல, முதல்ல இங்கிலீஷில் சொல்லுவாங்களா அதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்லும். ஆனால் இந்த கடவுளோட படைப்பை பாருங்கள், முதலையோட தோலையும் இதோட தோலையும் ஒன்றா படைச்சி வச்சுருக்காரு. அது ஏன்னு தெரில. அதான் அந்த பிள்ளைக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில அந்த வீடியோன்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லாத போது தான் நமக்கு எதாவது திங்கன்னு போல் இருக்கும். அதே மாதிரி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இட்லியை வச்சுக்கிட்டுருக்கேன். எனக்கு எதாவது இனிப்பாக திங்கன்னு போல் இருக்குது. அதனால் ஒன்றுமே இல்லை வீட்டில். அதனால் பார்த்தேன். இது வந்து நான் நல்ல வெயில் காலம் இருக்கும்போது செஞ்சு வச்சது. இந்த எங்கள் ஊரில் அரைநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன நெல்லிக்காய்ன்னு தெரியல. அது பெருசாக இருக்கும்ல அந்த நெல்லிக்காய். நல்லா காய வச்சு சீனி பொடி ஆக்கி அதை வந்து நல்லா போட்டு வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது, கெட்டு போல். இது தான் பிறகு சரி என்ன செய்ய, இனிப்பாக திங்கன்னு போல் இருக்குது. இதையாவது திம்மோ 2 உடலுக்கு நல்லதாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். சீனி போட்டு வச்சுருக்கலாம், அதனால் இனிப்பாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அதை தூக்கி நான் தின்னுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு 2க்கு மேலே திங்க முடியல. ஏன்னா உடம்புக்கு நல்லது பற்றியெல்லாம். அதனால் 2க்கு மேலே நமக்கு திங்க முடியாது. இதே இது ஜிலேபி லட்டு அப்படி ஏதாவது கொடுங்க, அது வந்து லபக்குன்னு அது பாட்டுக்கு உள்ளே போகும். உடம்புக்கு நல்லதுன்னு எதை கொடுத்தாலும் நமக்கும் இறங்க மாட்டேக்கு, நம்ம பிள்ளைகளுக்கும் இறங்க மாட்டேக்கு. அது என்னன்னு தெரில. இன்றைக்கி பொழுது அவ்வளோதான். சரியா?